வல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் தான் சொர்க்கவாசிகள். பார்த்தானா ரசூலா, அல்லாஹ்வுடைய நபியும் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சோதனைனா முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்ப வரும் என்ற அளவுக்கு சோதனை. தங்கள் குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்யலாமா அல்லது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று ஒரு தீர்மானம் வரும் பொழுது, இருங்க குர்ஆன்ல பார்ப்போம், நான் அல்லாஹ்வை நம்புறேன், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தவர்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய வசனத்தை தூக்கி எறியும் துணிவு அவர்களுக்கு இருக்கும்போது, அவர்களுடைய சபையை தூக்கி எறிகிற துணிவு என்கிட்ட இல்லைன்னா, மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், அதை அவர் மகருக்கு கொடுக்கலாம், அதற்காக நான் இவருக்கு கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்குது? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாருன்னா அப்ப பொம்பளை பிள்ளைய பெக்க கூடாதாடான்னு கேட்கிறாங்க, சாவடிச்சிடறாங்க, கள்ளிப்பாடம் கொடுத்து. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அணு அளவு நன்மை செய்பவர்களும் மறுமை நாளில் அதை பார்ப்பார்கள், அணு அளவு தீமை செய்தாலும் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏகத்துவவாதியாக இருந்தாலும் சரி, கடுகளவாவது எவன் உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து எடுங்கன்னு சொல்லும் போது, தொழுகையினுடைய அடையாளம் இருந்தா தான் அவன் கடுகளவாவது ஈமான் உள்ளவன்.